ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம வீட்டில் மிஞ்சி போன பொரி இருந்துச்சுன்னா அதை வச்சு வடை சுட்டு பாருங்கங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வடை கூட வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம ரவையும் ஆட் பண்ணி தயிரும் ஆட் பண்ணி பண்ணோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். பொரி வந்து 1.5 கப்பு எடுத்துருக்காங்க. இந்த கப்புக்கு 1.5 கப்பு பொரி எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். நம்ம அலசி எடுத்தோம்னா உங்களுக்கு அதில் தூசி மண் எல்லாம் இருக்குங்க. பொரி வந்து மண்லேயும் போட்டு வறுப்பாங்க, எப்படி வறுத்து கொண்டு வராங்கன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்தோம்னா, மேக்ஸிமம் இது வந்து மணலில் தான் போட்டு வறுப்பாங்கங்க. இப்போ கரண்ட்லேயும் வறுத்து வருது, எப்படி வறுக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அலசி எடுத்தே யூஸ் பண்ணோம்னா நல்லது. இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு. மிஞ்சி போன பொரியை வச்சு நம்ம இன்னைக்கு வடை சுட போகிறோங்க. நல்ல மழை பெய்யுது, மழைக்கு இதை மாட்டு இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். நம்ம ஊற வச்சு அரைச்சி போட்டு சாப்பிட்றதோட பொரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரவை வந்து ஒரு பவுல் எடுத்துருக்காங்க. இந்த கப்புக்கு 3 கப்பு பொரி எடுத்துருக்கேன். 1 கப்பு ரவைங்க, 3க்கு 1 எடுத்துக்கோங்க. ரவையை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம பொரியை ஆட் பண்ணிடலாங்க. பொரியும் அப்புறமா தயிர் 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடைக்கு அரைச்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பொரியை வச்சு பொரி வடை ரெடி பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பாட்டு. யாருமே பொரி வச்சு செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு எம்மியாக கிடச்சிருக்கு. வா, உளுந்த வடையா பொரி வடையானே தெரியலங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சூப்பராக கிடச்சிருக்குங்க. ஃபுல் வீடியோ வந்து அக்னி சமையலில் வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.